ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூசாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நேடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்மள முதல் தந்திரத்துல உபதேசம், குரு உபதேசம் அப்படிங்கிறது என்ன, இந்த உபதேசம்ங்கிறத பத்தி சொல்லிட்டு வந்து இருக்கிற பாடல்கள்ல 123வது பாடல் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி பாடல்ல முன்னாடி பாடல்ல வந்து நந்தியம்பெருமான், அதாவது திருமூலர் பெருமானுக்கு குருவா இருக்கிற நந்தியம்பெருமான் கைலையில உபதேசம் பண்ணின நந்தியம்பெருமான் வந்து அவர் நவயோக சித்தர் கிருபையினால வந்து அந்த நிலையை வந்து எனக்கு, அதாவது சிவமாய யோகம் தவ நெறியில இருந்து அடையக்கூடிய சிவயோகத்தை கொடுத்தார். அதாவது வேஸ்ட் பண்ணாம எனர்ஜிஸ் எல்லாம், அதாவது இது இந்த லட்சியம், இப்ப நம்ம ஆனைக்காக்கு போனோம், கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்க அந்த லட்சியம் வந்து ஒரு கிராஸ் எலிமெண்டா ஒரு கோபுரம் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குன்னா ரூட் மேப்பு போட்டுட்டு போறோம். அப்ப அது மாதிரி இந்த லட்சியம் வந்து என்னங்கிறது, அது பிகாஸ் இட் இஸ் வெரி சட்டில், அந்த நிலை என்னங்கிறது வந்து ஜீவனோட கிராக்கியத்துக்கு அப்பாற்பட்டது. அதுவும் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இட் ஹாஸ் டு ஹேப்பன், அது யாராலையும் பண்ண முடியாது. சோ அதனால அந்த இடத்த நம்ம போய் அடையறோம்னு ஜீவனால அடைய முடியாது. குருவோ ஈசனோ ரெண்டும் ஒண்ணுதான். அந்த இடத்துல அவர் தூக்கி விடுவார். அதனால அவருக்கு அடிபணிஞ்சு இருந்து அவர் எப்படி நடத்துறாரோ அதுக்கு இந்த ஜீவனோட சங்கல்பங்கள் குறுக்கே வராம இருந்தாதான். இல்லாட்டி அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம். நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, அதாவது பாக்கியமா வெளியில பாக்கறச்சே வந்து ஒருத்தருக்கு வேற எந்த சங்கல்பமும் இல்லைன்னு தோணலாம். ஆனா அந்த ஜீவனுக்கு வந்து இன்ப நாட்டம் எதுல இருக்கு, அந்நிய பொருள்ல ஏதாவது ஒரு லேச மாத்திரம் ஒரு நாட்டம் இருந்தா கூட வந்து அந்த லட்சியம் ஆகலைங்கிறது அது அந்த ஜீவனுக்கு தெரிய கூட செய்யாது நம்ம எந்த நிலையில இருக்கோம்ங்கிறது. இவர் வந்து பூர்ணமா அந்த நிலையில இருக்கிறதுனால மலையோட உச்சியிலேருந்து இருந்து கீழே வர வழியெல்லாம் பார்த்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். குரு உபதேசம் பண்றது 2 லெவல்ல அப்படின்னு சொன்னாரோனோ, அந்த மாதிரி அவுட்லுக் எல்லாம் வந்து யாருக்கும் படிச்சு கிடிச்செல்லாம் வர முடியாது. ரொம்ப இது இந்த சிருஷ்டி, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற ஜீவனுக்கு வந்து ஈஸ்வரனுடைய கிருபை வெள்ளத்துக்கு பாத்திரமாகி முதல்ல அதுல முங்கணும்னு தோணணுமே, அது அது ஒரு லெவல். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பிரவൃத்தியிலேயே ஈடுபட்டு சிட்டி லைஃப்ல அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு சாதாரண ஒரு யோகா கோர்ஸ், ஒரு மெடிடேஷன் கோர்ஸ், இல்ல ஒரு பிராணாயாமம் கோர்ஸ் பண்ணாலே அவள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவா. ஆஹா ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு. ஏன்னா அவளுக்கு இருக்கிற அந்த மைண்ட் ஹஸ் பீன் டிராவலிங் அட் சம் 500 kilometers per hourனாக்க அது ஒரு 50 kilometers per hourக்கு கொண்டு வந்தாலே they will be very very happy. ஆனா அது லட்சியம் இல்லை. லட்சியம்ங்கிறது வந்து அந்த somebody who is feeling that I am having some, I am experiencing peace, I am like this, I am like thatன்னு பாக்குற ஆள் வந்து அந்த மூலத்துல தன்னை இழக்கணும்.
அதுதான் அந்த 2வது லெவல்ல சொன்னார் குருவோட அருள். இது நீர்ல நீர் கலந்தா மாதிரி, சமுத்திரத்துல வந்து நதி போய் கலந்தா மாதிரி. அங்க there is no claim that I have mixed with the ocean, I am running into the ocean. River ஒன்னும் claim பண்றதுக்கே இல்லை. It has lost its identity to the ocean. It has not become the ocean, it has lost its identity to the ocean. அதுதான் வந்து லட்சியமான நிலை. அது குரு காமிச்சு கொடுத்து அவரே கை தூக்கி விட்டு அந்த நிலையில நிறுத்தினா தானே உண்டு. அதனால நடுவுல எங்க வேணா வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ரொம்ப சட்டில் லெவல்ல எங்க வேணா தெரிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையோ அடைஞ்சிட்டும் நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிற, அந்த அடைஞ்சுட்டேன்னு நினைக்கிற ஆள் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் நாட் கம்ப்ளீட். அந்த அந்த ஏதோ அடைஞ்சோங்கிற பாவத்துல வந்து வேற வேற ஏதாவது ஆங்கிள் ரொம்ப ஃபாஸ்டா பிரவருத்தி போயிடலாம். நம்ம இதெல்லாம் அடைஞ்சிட்டோமே, அதனால நம்ம லோக ஹிதத்துக்காகவே நான் இதெல்லாம் யூஸ் பண்றேன், ஏதோ பண்றேன்னு அப்படி கிளம்பி விடலாம். அது குருவோட அருள், ஈஸ்வனுடைய அருள் கடைசி வரைக்கும் இருந்து அதை பூர்த்தி பண்றதுங்கிறதுலதான் இருக்கு. அதான் சொல்லின்னு வர்றார். அப்படி அருள் பண்ணின அந்த நம்முடைய குருநாதராகிய நந்தி தேவர் நமக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்ல சொல்றார். அளித்தான் உலகு எங்கும் தானான தன்மை, தானான உண்மை. உலகு எங்கும் தானான உண்மை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமே உலகெங்கும் நானான உண்மை இல்லை, தானான உண்மை. அது நான் தான்ங்கிறது வந்து அருணகிரி பெருமான் ஒரு திருப்புகழ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த நான்கிறதுக்கு வந்து இட் இஸ் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு வந்து இட் இஸ் ஹைலி இன்கேப்பபிள் ஆஃப் ஈவன் டு நோ தட் இட் இஸ் பவுண்ட், டு நோ தட் இட் ஹாஸ் டு ரீச் தட் கோல், டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட், சக்சீட் ஆர் ஃபெயில் இன் தி ப்ராசஸ். எதுவுமே வந்து அதோட கையில இல்லவே இல்லை அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட. இதுலயே இந்த உபதேசம்ங்கிற பாகம் ஆரம்பிக்கிறதுலயே சொன்னார் இல்லையா? அந்த லோகத்துல வந்து ஒரு சிச்சுவேஷன்ல ஜீவனை வந்து பிறக்க வச்சு நடத்துறது எல்லாமே அந்த சக்தி தான் அப்படின்னு. சோ அப்ப அந்த சாதனையோ அந்த லட்சியத்தை வந்து லட்சியத்தை செட் பண்ணி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அடையறதோ இல்ல அது தோத்து போறதோ எதுவுமே அந்த ஜீவனோட கையில இல்ல. அதுல தானான தன்மை எல்லாமே அந்த பொருள் தான். நான்ங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்ல, எல்லாமே அந்த தானான உண்மைய வந்து அளித்தான். குரு வந்து கிருபையினால வந்து அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை. அந்த சத்திய அனுபவத்தை வந்து அவரு கொடுத்தார். அளித்தான் அமரர் அறியா உலகம். அது வந்து எப்பேற்பட்டவாளா இருந்தாலும், எத்தனை புண்ணிய கோட்டிகளா இருந்தாலும், தன்னோட சாமர்த்தியத்தினாலேயோ தன்னுடைய சாதனையோட பலத்தினாலேயோ எந்த விதத்திலயும் தன்னோட சாமர்த்தியத்தினால தன் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட எந்த வித கெப்பாசிட்டிலையும் போய் அதை வந்து அடைஞ்சுட முடியாது. அது தேவதைகள் அப்படின்னு சொல்லிக்க, ரொம்ப புண்ணியம் பண்ணின ஆன்மாக்கள்லாம் தேவதைகளா இருக்கான்னாலும் அவளாலையும் வந்து அடைஞ்சிட முடியாது. அமரர் அறியா உலகம் அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அது ஆடவல்லானோட குஞ்சித பாதம். அது ஈஸ்வரனுடைய அந்த திருநடனம் வந்து பஞ்ச கிருத்தியங்களையும் காட்டக்கூடியதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்ங்கிற அந்த 5 செயல்பாடுகள் கான்ஸ்டன்டா அந்த சிருஷ்டியில வந்து நடந்துட்டே இருக்கக்கூடிய செயல்பாடுகள். அதுக்கு எல்லாத்துக்கும் லட்சியம் என்னன்னாக்க இந்த அனுபவ நிலைதான் அப்படின்னு காட்டுறதுதான் அந்த குஞ்சிதபா கால் அப்படி தூக்கி காமிக்கிறார். நம்ம நாவுக்கரசு பெருமான் தில்லையில பாடின பதிகத்துல சொல்லுவார், அத தூக்கின பாதமன்றோ நம்மை ஆண்டது அப்படின்னார். அது அதாவது என்ன பிரவருத்தியா இருந்தாலும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் எல்லா செயல்பாடுகளுக்கும் லட்சியம் என்ன அப்படின்னாக்கா அந்த நிலைதான் அப்படிங்கிறத வந்து அது அந்த நிலையில இருந்து தான் அந்த நிலையில இருக்கிற பொருள் தான் நடத்துறது.
எல்லா இயக்கத்தோட லட்சியமும் அந்த நிலையால இருக்கிறது தான். அதுவாவே இருக்கிறது தான் அப்படிங்கறத வந்து கொடுத்தார் குரு கிருபையினால. அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். அந்த பிரசன்ஸ் தட் விச் இஸ் தி கோல் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ். அத அந்த அனுபவமா அதை கொடுத்தாராம் குரு. அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. சான்ஸே இல்ல. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணவே முடியாது. இது எல்லாமே அனுபவம். பேரின்பத்து அருள் வெளி அளித்தான். கிருபையினால வந்து குருவோ ஈசனோ கொடுக்கற அந்த அனுபவம் இருக்கே, அது வந்து இருப்பு மாத்திரமா இருக்கக்கூடிய கருணை. அதுதான் அம்மையோட சித்துங்கிறது, சித் சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதான் அம்மையோட ஸ்வரூபம். இருப்போட உணர்வு, பூர்ணமான அந்த வைப்ரண்ட் இருப்போட உணர்வு, அதுல கருணை மாத்திரம் நிறைஞ்சு இருக்கிற அந்த தன்மை. பேரின்பத்து அருள் வெளி. அப்படியே அது இட் இஸ் ஃபார்ம்லெஸ் அண்ட் இட் இஸ் பவுண்ட்லெஸ். அது அந்த அனுபவம் மட்டும் அந்த இருப்பு உணர்வு கருணை, அது அப்படியே இட் இஸ் பவுண்ட்லெஸ் அண்ட் it is boundless. It is not restricted by anything. அப்படி இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த குரு கொடுத்த அனுபவத்துல வந்து முன்னாடி சொன்ன அந்த 3 லைன்ல குரு கொடுத்த அந்த அனுபவத்துல வந்து ஊறி இருக்கிற ஜீவன் வந்து அந்த நிலைய விட்டு வெளியில வர்றதுக்கே துளி கூட அது எதுக்கு அங்கேருந்து வரணும், யார் வரணும், எதுக்கு வரணும் அப்படின்னுட்டு அதுலயே இன்னும் மூழ்கி 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 அந்த நிலையில இருக்கிறதுலயே ஆழ்த்து அன்புனால அதுல அடங்கி அப்படியே பவுண்ட்லெஸ்ஸா இருக்கிற நிலை, அதை வந்து கொடுத்தார் குரு. கிருபையினால கொடுத்தார். அதான் அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அளித்தான் அமரர் அறியா உலகம், அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள், அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. பூர்ணமா சொல்லிவிட்டார். அது கம்ப்ளீட்டா அந்த ஜீவனுக்கு குரு கிருபையினால வந்து என்ன இயக்கங்கள்லயும் வந்து எல்லாமே அந்த லட்சியம்தான் அப்படிங்கிறதையும், அந்த அனுபவத்தை அடைஞ்சு அதுலயே முங்கி இருந்து அதுல இருந்து வெளியில வரவே இல்லாம இருக்கிற ஒரு பவுண்ட்லெஸ்ஸா ஆகாசமா அப்படி அகண்டமா இருக்கக்கூடிய தன்மை, அதே வந்து கிருபையினால கொடுத்தாரே குரு. அடுத்த பாடல் வெளியில் வெளி போய், அதானே அடுத்த பாடல். அதான் அடுத்த பாடல். வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. சான்ஸே இல்ல. அது அனுபவத்தோட அப்படியே இருக்கிற அந்த கண்டினியூவேஷன். அதாவது உண்மையா உணர்ந்தவர்கள் சிவசித்தர் அப்படின்னு வார்த்தை போடுறார் இவர். சிவசித்தர்னா சிவத்தை வந்து சித்தியா அடைஞ்சவர்கள். பாக்கி எல்லாம் அவசித்தர். அதாவது அண்ணாமலையான் உள்ளது நாற்பது சொல்றாப்புல, தானா இரு என்ன தேர்ந்தெடுத்தலே சித்தி, தன்னை அறிதலே சித்தி, மற்ற சித்திகள் எல்லாம் வந்து சொப்பனமார் சித்திகளே அப்படிங்கிற மாதிரி. எனி சூப்பர் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்டோ இல்ல மனசுல வர சங்கல்பங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியமோ இல்லை, என்ன மாதிரி சூக்ஷ்மமான லெவல்ல என்ன சக்திகளா இருந்தாலும் சரி, that is not real சித்தி ஆக்சுவலி. அதாவது சொப்பனமார் சித்திகளே தான். இவர் வந்து அந்த ரியல் சித்தி, தன்னை தேர்ந்திருக்கும் சித்திய வந்து சிவசித்தி என்ன சிவசித்தர், அதை அடைஞ்சவர்களுக்கு அவாதான் சிவசித்தர் அப்படின்னுட்டு பேர் போடுறார். யாரு சிவசித்தர் அப்படின்னாக்க எதை வந்து உணர்ந்தவர்கள் அப்படின்னா, வெளியில் வெளி போய் விரவியவாறும், அழியில் அழி போய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். ஆகாசம், ஜலம், இது ஒளி,
லைட்டு, ஆகாசத்துல ஆகாசம் கலந்த மாதிரியும் ஜலத்துல ஜலம் கலந்த மாதிரியும் லைட்டுல லைட்டு கலந்த மாதிரியும் இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்தவர்கள் தான் வந்து சிவசித்தர்கள் அப்படின்னு பாட்டு போட்டிருக்கார். அது என்ன ஆகாசத்துல போய் ஆகாசம் கலக்கிறது அப்படின்னாக்க, இந்த இப்ப இப்ப நம்மளே ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் இல்லையா? அதாவது ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பொருள் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் முகத்துக்கிட்ட நீட்டுறது இல்லையா? அதாவது there is a personal space. இது வந்து பிசிக்கல். இது நம்ம விவகாரத்துல இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு பேனா கொடுக்கறோம்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல நீட்டணும், அவ பேனாவை வந்து கை நீட்டி வாங்கிப்பாங்கிறது அது ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ். இத மாதிரி மென்டல் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த ஜீவனோட ஆகாசம், அதாவது வெளி. அதான் நீங்க சொல்லியிருக்கிற அந்த வெளி, அதாவது நம்ம ஜீவனோட ஒரு ஸ்பேஸ் சூக்ஷ்மமானது. இது பிசிக்கல் சரீரம் இருக்கிறது கிராஸ். அந்த சூக்ஷ்மமான லெவல்ல ஒரு ஜீவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? என் ஸ்பேஸ்ல வந்து என்டர் பண்ணாத, அதாவது நம்மளுக்கு சூக்ஷ்மமா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. இப்ப எப்படி பேனாவை கொண்டு போய் மூக்கு கிட்ட நீட்ட மாட்டோமோ அந்த மாதிரி மனோபாவங்கள், இந்த விற்த்திகள்லாம் வந்து ரொம்ப ஓவரா நம்மள வந்து பாதிக்கிற மாதிரி இன்னொருத்தரோடு வந்தது அப்படின்னு சொன்னா இட் இஸ் இன்ட்ரூஷன் இன்டு ஒன்ஸ் ஸ்பேஸ். அந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் இருக்கே, அது அந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் போய் அந்த அகண்டமான வெளியில போய் கலக்கணுமா? அதாவது நான் அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கறத வந்து போயிடுற. இப்ப நம்மளுக்கு தூக்கத்துல வந்து அனுபவமா கிடைக்கிறது இந்த எஃபெக்ட். தூக்கத்திலே வந்து இப்ப நம்ம பக்கத்திலே ஏதாவது புலி வந்து படுத்துட்டுதா, பாம்பு வந்து படுத்துட்டுருந்தாலும் தெரியல. பிசிக்கல் ஸ்பேஸ் போச்சு, மென்டல் ஸ்பேஸும் போச்சு, அந்த சட்டில் லெவல் ஸ்பேஸும் போச்சு. அது அது நம்மளோட சாய்ஸோ நம்மளோட கண்ட்ரோல்லையோ இல்லாம we are in that state. அது வந்து கான்சியஸா இந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ வந்து அந்த அகண்டமான whatever is சிவம், சிவம்ங்கிற அந்த அகண்ட ஆகாசம், அது சித்சபையில அந்த இருப்பு மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அல்ல நான் இதுவா இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ வந்து அந்த ஃபீச்சர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல போய் கலக்கலாம். அது கலந்த அனுபவத்தினால அதை உணரணும். அதை உணரணும். அப்புறம் வந்து அழியில் அழி போய் அடங்கியவாறும். ஈசன் அழி, தன்னழிங்கிறது வந்து அருள். ஈசன் வந்து அருள் வடிவமானவர், கருணையே வடிவமானவர். அது வந்து அந்த பாவம் வந்து சர்வத்தையும் வியாபிச்சு இருக்கு. அவருடைய அந்த அருள் கருணைங்கிற இதனாலதான் வந்து லோகத்துல சகலமும் நடந்துன்னு இருக்கு, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. மேனிஃபெஸ்டேஷன்ல ஈக்குவலி பிரசன்ட். இதுல வந்து அதுதான் வந்து ஒரு ஜீவன்ல இருக்கக்கூடிய அவருடைய அருள் சக்தி தான் வந்து ஜீவன்ல அன்புங்கிற பாவத்துல வந்து உணரப்படுறது. அந்த அன்புங்கிறது வந்து இட் இஸ் ஃப்ரம் த இன்னர் மோஸ்ட் கோர். அது அந்நியம் அன்பு. அந்நியம் இல்லாம நம்மளுக்கே அப்படிங்கிற பாவத்துல வந்து இயங்கிறதுங்கிறது அந்த அன்புங்கிற பாவத்துலதான். அது ஈசனோட அருள் தான், which is present, which is equally present everywhere in this manifestation. அதுதான் வந்து ஜீவனோட ஹிருதயத்துல அன்புங்கிற பாவமா உணரப்படுறது பியூர் ஃபார்ம்ல. இந்த அன்பு வந்து அந்த அருள் நாட்டத்தினால அதுல தன்னை இழக்கிறது. அதுதான் வந்து அழியில் அழி போய் கலந்தது. இல்லாட்டா இந்த அன்பு வந்து ஆசையா சர்ஃபேஸ் லெவல்ல மேனிஃபெஸ்டேஷன்ல பலது மேல வந்து அது செலுத்தப்படுறதே வந்து அது ஆசையா ஆயிடுறது. ஆசை இஸ் அந்த அன்பு வந்து அந்நிய பொருள் கிட்ட போய் அதுகிட்ட அதோட ஏதோ கிராஸ் ஃபீச்சர்ஸ் சட்டில் ஃபீச்சர்ஸை பார்த்து அதுகிட்ட ஏற்படுற ஒரு கனெக்ஷன். அந்த அன்பு வந்து உள்நோக்கி
அதோட ஆதாரமா அதோட மூலமா இருக்கிற அருள் அப்படிங்கிற அந்த சோர்ஸ நோக்கி அந்த அன்பு பாயறத வந்து அது அந்த அருள் வந்து எடுத்து முழுங்கி விடுறது. சமுத்திரம் வந்து நதியை எடுத்து முழுங்குற மாதிரி. அதனாலதான் திருவாச்சகத்துல வந்து மாணிக்க வாசக பெருமான் வந்து எனக்கு உங்ககிட்ட உண்மையான அன்பை குடு எல்லாம் திருவாச்சகத்தோட மைய கருத்தே அதுதான். அன்புதான் திருப்பி திருப்பி பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பேன். உண்மையான அன்பு. பெறவே வேண்டும் மெய்யன்பு, பேரா ஒழியா பிரிவில்லா மறவா இணையா அளவில்லா மாளா இன்பமா கடலே. அது ஒரு அந்நிய பொருள் கிட்ட வந்து போயிடக்கூடாது, பெயர்ந்து போயிடக்கூடாது. அதுல இருந்து பிரிஞ்சு இருக்கோங்கிற அந்நிய பாவத்துல அதான் அந்நிய பொருள் கிட்டன்னு இருக்கக்கூடாது. மனசு குறுக்க நினைக்கிறது மறக்கிறதுங்கிறது வரக்கூடாது அன்புல. அப்படி இருக்கக்கூடிய மெய்யன்பை வந்து எனக்கு நீ கொடுக்கணுமே. அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் என்னை ஏத்த முழுவதுமே. அத அதுதான் அந்த அந்த அன்புங்கிறது வந்து அந்த பரம்பொருளோட அம்சம் தான் அந்த ஜீவன்ல. அது வந்து இட் ஷுட் பி ப்ராப்பர்லி ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் இட்ஸ் ஓன் சோர்ஸ் விச் இஸ் கிரேஸ். அதுல அப்போ இட் இஸ் அப்சார்ப்டு பை கிரேஸ் and the individual sense is also merged in it. அதுதான் வந்து அழியில் அழி போய் அடங்கியவாறு. அப்பதான் அந்த செயல்பாடு, அதாவது ஜீவன் வந்து நான் செயல்படுறேன் இந்த அன்புனால இது மாதிரிலாம் இயங்குறேங்கிறது இருக்கு இல்லையா, அது பூர்ணமா அது இயக்கப்பட்டு எல்லாம் நடக்கிறதுங்கிறது அப்பதான் வரும். சோ தன்னோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ், அதாவது நான் அந்த ஆளா இருக்கேங்கிற அந்த ஸ்பேஸும் அது செயல்படுறதுக்கு இந்த அன்புங்கிறது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது, ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி. அது ஒரு ஜீவனுக்கும் அதுவும் நம்மளோடது இல்லை. அது வந்து இட் இஸ் அது அந்த பொருளோட தான் அந்த பொருளோட அம்சம் தான் அப்படின்னு அதுலயே அது கலந்து இருக்கிறதும். அப்புறம் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும். ஒளிங்கிறது நம்ம லைட்டுங்கிறது வந்து எப்பயுமே நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம் இல்லையா. சூரியன் சந்திரன் அக்னிங்கிறதெல்லாம் வந்து கிராசர் லெவல்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அறிவு, இருப்புங்கிறதோட அறிவு, அதுதான் வந்து என்ன செயல்பாடுகள்ல வந்து இச்சா ஞான கிரியா சக்திகளா இயங்கிறது. இது வேணும் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்றது. அப்புறம் அதுக்கு உண்டான அறிவு. ஏதோ சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சோம், இந்த ஏரியால நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்புறம் வந்து கிரியாசக்தி, அதை எப்படி அதை செயல்படுத்துறது அப்படிங்க. இதெல்லாம் வந்து அந்த பேசிக் ஆதார லைட்டிங் எலிமெண்ட்ல இருந்து தான் வருது. அந்த ஆதாரமான லைட்டிங் எலிமெண்ட், அதாவது இந்த இன்டலெக்டையே தூண்டி விடக்கூடியது, நான் இருக்கேங்கிற உணர்வா இருக்கிறதுனால தானே மூளை வேலை செய்யறது. அத நான் இந்த இருப்புங்கிற அந்த லைட்டிங் எலிமெண்டா அந்த பொருள் தான் இருக்கு. அப்ப இந்த ரேஸ், இந்த ஜீவனோட இச்சா ஞான கிரியா சக்திகள்ங்கிற இந்த ரேஸ் ஆஃப் லைட் எல்லாம் ஆக்சுவலா அதோடது தான். அந்த இச்சை என்னோடது இல்லை, இந்த ஞானமும் என்னோடது இல்லை, இந்த கிரியையும் என்னோடது இல்லை அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அந்த மூலத்துல அந்த ஒளி ஒடுங்கிறது. அது இந்த மூணு லெவல்லையும் வந்து அந்த மூலத்துல ஒடுங்கி உணர்வுனால அனுபவத்தினால வந்து அந்த ஒடுக்கத்தை வந்து உணர்ந்து அதுக்கு அந்நியமா நம்ம இல்லைங்கிறத தெளிந்தவர்கள் தான் வந்து சிவசித்தர்கள். பாக்கி என்ன சித்தி இருந்தாலும் அது வந்து அவமான சித்தி, வேஸ்டான சித்தின்னா இது அடையாதுக்கு வேற எது அடைஞ்சாலும் வந்து அது அந்த சக்தி வந்து விபரீதமா தான் மேனிஃபெஸ்டேஷன்ல பிரயோஜனத்துக்கு போகும். இதுல இந்த நிலையில அந்த மூலத்துல அடங்கறதே தான் வந்து அந்த சக்தி கரெக்டா பிரயோஜனப்படும் மேனிஃபெஸ்டேஷன்ல. அதாவது அந்த சக்தியை செயல்படுத்துற ஆளு வந்து இருக்கப்படாது. அது வந்து அந்த மூலப்பொருளோட சக்தி தானே, அதான் அதுவே செயல்படுத்துறதுங்கிறதே தான் அந்த எனர்ஜி வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அவாதான் வாஸ்தவமான சித்தர்கள்.
பாக்கி எல்லாம் வந்து வேஸ்டான சித்திகள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். அவரே சிவசித்தர் தாமே. அடுத்தது பாடல் சித்தர் சிவலோகம் இங்கே சித்தர் சிவலோகம் இங்கே இங்கே தரிசித்தோர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமயர் நீழ்பர முக்தர்தம் முக்தி முதல் 36. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். அதாவது எங்கோ ஏதோ போய் ஏதோ பண்ணி அப்படிங்கிறது இல்ல. அந்த ஜீவனோட ஐடென்டிபிகேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கோ அந்த நிலையில அது அப்படியே கரைக்கணும். ஏதோ பண்ணி அச்சீவ் பண்ணி எதுவுமே பண்றதுக்கும் இல்ல, அச்சீவ் பண்றதுக்கும் இல்ல, இழக்கிறதுக்கு தான் இருக்கு. அது பண்றேங்கிறத வந்து அதுவே ப்ராப்ளம். அதுதான் அண்ணாமலையான் வந்து அதாவது இது தேவராஜ் முதலியார்கிட்ட ஒரு வாட்டி சொல்லுவாரோ இல்லையோ, யாரு வந்து நீ என்ன பண்ணிருக்கியோ அது போரும்பா அப்படின்னு சொல்றவர் தான் வாஸ்தவமான சத்குரு. இந்த ஜீவன்கிட்ட போய் நீ இதெல்லாம் பண்ணப்படாது அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இன்னும் அந்த கர்மத்துக்கு வந்து இது போடுறவர், வித்து போடுறவர் வந்து பிகம்ஸ் ஃபார் தி ஜீவா பிரம்மா ஆரியமா அப்படின்னு தேவராஜ் முதலியார் வேற சொல்லுவார். தட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ட் ஹி கேன் யூஸ் அகேன்ஸ்ட் எனிவன் அப்படின்னு. இருக்கிற என்ன இருக்கோ அத மூலத்துல வந்து கரைக்கணும். இங்கே தரிசித்தோர் அது ஏதோ பண்ணி எங்கேயோ போய் அடைஞ்சு அப்படிங்கிற பாவம் இல்ல, இழக்கிறது. அப்படி இழந்து தன்னை இழக்கிறதுனால ஏற்படுற தரிசனம், அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அந்த மூலத்துல ஒடுங்கறதுனால ஏற்பட்ட தரிசனம். அது யாருக்கு கிடைக்கிறதோ அவாதான் சித்தர்கள். இங்கே தரிசித்தார் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். சத்தம்ங்கிறது நாதம். ஏற்கனவே விந்து நாதம்ங்கிற அந்த 2 கான்செப்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா. நாதம்ங்கிறது வந்து ஞானம். இந்த ஞானம் அது என்னது நாதம், நாதம் தான் சத்தம்னு சொல்லியிருக்கார். ஞானமும் ஞானத்தோட முடிவும் தம்முள் கொண்டோர். அதாவது ஞானத்தோட முடிவுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறவன், தெரிஞ்சுக்கப்படுற பொருள், தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த 3 எல்லாம் போய் வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிறது. அதான் அந்த தெரிஞ்சுக்கிறவன் வந்து அந்த அந்த பொருளை நாடி போக போக he loses himself in it. அப்புறம் தெரிஞ்சுக்கிறவனும் இல்லாதிக்கு ஆயிடுறது, அனுபவம் மட்டும் இருக்கு. அதான் ஞானத்தையும் ஞானத்தோட எண்டு பாயிண்டா இருக்கிற அந்த அனுபவத்தையும் வந்து தம் உள் கொண்டோர் அவாதான் சித்தர்கள். நித்தர் நிமலர் நிராமயர் அவளுக்கு வந்து அழிவே கிடையாது. அவளுக்கு என்ன உண்டாகிறது அழியறதுங்கிறது வந்து ஒரு உருவம், ஏதோ சம் மேனிஃபெஸ்டட் ஆப்ஜெக்டுக்கு தான் வந்து உண்டாகிறது அழியறது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதுங்கிற தன்மை எல்லாம். இவ வந்து அந்த நிலைய வந்து உணர்ந்தவர்களுக்கு வந்து they are eternal. நிமலர் அவ they are beyond all இந்த அழுக்கு, ஆணவம், மலம், கண்மம் அப்படிங்கிற அந்த மாயைகளுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர். அந்த மலங்களுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர்கள். நிராமயர் அவளுக்கு எது மேலேயும் வந்து ஆசிரியம் கிடையாது. அதாவது ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட போய் நம்ம வந்து நாடி மனசால பிடிச்சினோம் அப்படின்னு சொன்னா அது மயமா ஆயிடுறது மனசு. நான் ஒரு பழத்தை நினைச்சுக்கிறேன், ஒரு பூவை நினைச்சுக்கிறேன், இல்ல வழக்க நினைச்சுக்கிறேன்னா மனசுதான் அந்த மயமா ஆறுது இல்லையா. நான் நினைச்சுக்கிறதுங்கிறதே வந்து என்னோட இந்த மைண்டுங்கிற அந்த எனர்ஜி தான் வந்து அந்த ஃபார்ம், அந்த உருவத்தை எடுத்துக்கிறது, ஆப்பிள்ங்கிறத எடுத்துக்கிறது, ஜாதி பூங்கிற இது வழக்க நினைச்சு மனசு தான் வந்து அந்த ஃபார்மா ஆகிறது நினைச்சுக்கிறதுங்க. அது இவாளுக்கு எது மேலேயும் அந்த மாதிரி ஹோல்டே கிடையாது. அது நம்மளுக்கு இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது.
ஏன்னா மைண்ட் itself is a collection of இந்த ஏதோ இந்த 5 இந்திரியங்கள் மூலமா கிடைக்கிற ஏதோ இதுதான். ஃபார்ம்ஸ், கலரு, ஷேப்பு, சப்தம், ஸ்மெல்லு, டேஸ்ட், அந்த இது ஸ்பர்ஷத்தினால வர இதெல்லாம் தான் மைண்ட். தட் இஸ் வாட் மேக்ஸ் அப் தி மைண்ட். இது வந்து நிராமயர். அவளுக்கு வந்து ஆமயம் எதோடையும் வந்து அதான் எதுக்கிட்டையும் அவளுக்கு வந்து கனெக்ஷனே கிடையாது. அப்புறம் வந்து நீள்பரம், அவ அடையக்கூடிய இந்த நிலையில இருக்கிறவா வந்து அடையக்கூடிய நிலை வந்து அகண்டமான எல்லாத்தையும் கடந்த எட்டான அப்படிதான் சொல்ல, வேற என்ன வார்த்தைய சொல்றதுன்னு தெரியல. அதாவது எல்லாத்தையும் கடந்தது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் உட்படாத ஒரு முக்தி நிலை, கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதை அடையறாவா நீள்வரம் முக்தர்தம் முக்தி முதல் 36. அவெல்லாம் முக்தர்கள், தே ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த அனுபவம் வந்து அடைந்தவர்கள் வந்து தே ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அவளுடைய முக்தி, அவளோட அந்த ஃப்ரீடம்க்கு வந்து ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க 36 தத்துவங்கள். இந்த தத்துவம் அப்படி இல்ல, ஆக்சுவலி இந்த திருமந்திரத்திலேயே எல்லாத்தையுமே அவர் அப்படிதான் பார்ப்பார். ஆக்சுவலா அது ஒரு சூக்ஷ்மமான திருஷ்டி. இப்ப நம்ம வந்து டேபிள், சேரு, புஸ்தகம்னு பாக்குறோம் இல்லையா? அதே டேபிள், சேர், புஸ்தகம்னு பார்க்கலாம், இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு பார்க்கலாம். பிசிக்ஸோட தியரி ஆஃப் மேட்டரை வச்சு பார்த்தோம்னாக்க whatever we call table is nothing but some collection of atoms. Whatever is called chair is also a collection of atoms. Whatever is called a book or anything for that matter, everything is nothing but atoms அப்படின்னு பார்க்கலாம். gross matter. இவர் வந்து எல்லாத்தையும் அதை தத்துவமா சொல்றது. நம்ம முத்துசுவாமி தீட்சிதர் கூட வந்து கமலாம்பா நவாவரண கிருத்தியில பாடுறதே வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறதே அம்பாள் தானே. சத்து இருப்புங்கிறது ஈசன், சித்து அந்த உணர்வு அப்படிங்கிறதே வந்து அம்பாள் தான். அந்த உணர்வுல தான் வந்து எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் உண்டாகி இருந்து அடங்கிறது. அது சொல்றதே வந்து இந்த 5வது நவாவரண கிருத்தியில வந்து கமலாம்பாயாக பரம் நகீரே, அவளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, அவளுக்கு அப்புறம், அவளுக்கு அந்நியமா கமலாம்பாயாக பரம் நகீரே. அது வந்து க்ஷித்யாதி சிவாந்த தத்துவ ஸ்வரூபிணியாக கமலாம்பாயாக பரம் நகீரே. க்ஷித்துங்கிறது வந்து பூமி, அதாவது ரொம்ப கிராஸா இருக்கக்கூடிய ஒரு பொருள். சிவம் ரொம்ப சட்டில், அல்டிமேட்டா இருக்கக்கூடிய அந்த அனுபவ நிலை. அது வரைக்கும் அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லா பொருட்களையும் தத்துவமா வச்சு பார்த்தானாக்க, எல்லா தத்துவம்னா அதான் இந்த ஒரு சூக்ஷ்மா பின்னால வரும் இந்த பாடல்கள்லயே. அந்த மண்ணுல இருந்து தொடங்கி சிவம் அப்படிங்கிறது வரைக்கும் கிராஸ் ஆர் சட்டு, கிராஸ் மோஸ்ட் இதுவா இருந்தாலும், சட்டில் மோஸ்ட் பொருளா இருந்தாலும், மத்தியத்துல என்ன ஃபீச்சர்ஸோட எப்படி இருக்கிற தத்துவங்களா இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த கமலாம்பாங்கிற சித்வ பொருளுக்கு அந்நியமா வந்து இது எதுவுமே இல்லை அப்படி சொல்லி அந்த கிருதி அந்த 36 தத்துவங்கள், அதாவது இந்த சிருஷ்டியில இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து தத்துவமயமா சொல்றது. ஜீவனை பொறுத்த தத்துவங்கள், சிவத்தை பொறுத்த தத்துவங்கள், அப்புறம் வந்து செயல்பாடுகளை பொறுத்த தத்துவங்கள், அதெல்லாம் நோ டிவிஷன்ஸ், பேரெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ சூக்ஷ்மமா அந்த தியரி எல்லாம் பாக்குறதுக்கு. மொத்தம் 36 தத்துவங்கள். நம்ம அருணகிரி பெருமான் கூட வந்து ஸ்துதி பண்றதே முருகப்பெருமான 6 நீத்து அதன் மேல் உள் பொருளை அடியேன் பெருமாறு உளதோ அப்படின்னு கந்தர் அனுபூதியில வந்து ஒரு பாடல்ல சொல்லுவார். 6ங்கிறது 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கக்கூடிய அனுபவ நிலைய வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு இருக்காப்பா, எனக்கு அந்த யோகியத்தை இருக்கா, கொடுப்பியா அப்படின்னு பிரார்த்தனை பண்ற பாட்டு. அப்ப இந்த முக்தர்த்தம் முக்தி முதல் 36
இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கக்கூடிய முக்தி நிலைய வந்து இந்த சித்தர்கள், சிவ சித்தர்கள் வந்து உணர்றா. அது வந்து எந்த நிலையில இருக்காலோ அங்கேயே உணர்றா. ஞானமும் ஞானத்தோட முடிவா இருக்கிற அந்த தன்மையும் தன்னுள் கொண்டு உணர்றா. ஆனா அவ அந்த அந்த முக்தி நிலையில வந்து அவ தேவர் எட்டர்னல், அவளுக்கு உத்பவம் நாசம்ங்கிறதெல்லாம் கடந்து போயிடுறா. மலங்களுக்கு அப்பாற்பட்டு போயிடுறா. அவளோட எனர்ஜி வந்து இட் டசன்ட் டேக் எனி ஃபார்ம், இட் இஸ் நாட் ஐடென்டிஃபைட் வித் எனிதிங், இட் டசன்ட் ஹோல்ட் ஆன் டு எனிதிங், இட் இஸ் இட் செல்ஃப், இட் டசன்ட் ஹோல்ட் ஆன் டு எனிதிங் அதர். அந்த அதர்ங்கிற அந்த சென்ஸே இல்ல, அப்படி இருக்கா. அதுதான் அந்த வாஸ்தவமான முக்தி நிலை. அது இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கக்கூடிய நிலையாகும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல். அடுத்த பாடல் 30ம் 6ம் படிமுக்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்துள் ஒளி புக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. இதான் வந்துடுத்து 36 தத்துவங்களோட வந்து அதாவது இப்பதான் தத்துவங்களையும் சொல்றாருங்கிறது இல்லையா. அந்த அந்த 36 தத்துவங்கள் வந்து முதல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை கடந்து இருக்கிற முக்தி நிலைன்னு சொன்னார் இல்லையா, அது கண்டினியூ பண்ற மாதிரி இந்த பாடல்ல சொல்றாரு. 36ம் படிமுக்தி ஏணியாய். இத க்ஷித்து ஆதி சிவம் வரைக்கும் சொன்னோம் இல்லையா 36 தத்துவங்கள்னு. அது ஒண்ணுத்துலயும் அதான் அந்த வாட் எவர் இஸ் மேனிஃபெஸ்டட் எல்லாத்தையும் வந்து இந்த சித்தும் ஜடத்தோட அம்சமும் கலந்துருக்கு. ஏன்னா தட் இஸ் த கேஸ் வித் எனிதிங் தட் இஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஐம்பூதங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அந்த சித் அம்சமும் இருக்கு, ஜட அம்சமும் இருக்கு. அதனால்தான் இட் ஃபைண்ட்ஸ் அ பிளேஸ் இன் த மேனிஃபெஸ்டேஷன். அந்த ஜட அம்சத்தையும் சித் அம்சத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. அதான் 30ம் 6ம் படிமுக்தி ஏணியாய். இந்த ஜீவன் வந்து எந்த நிலையில எந்த சிச்சுவேஷன்ல எங்க இருந்து செயல்பட்டு இருக்கோ அதோட செயல்பாடுகளுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எந்தெந்த பொருட்களோட எல்லாம் ஈடுபட வேண்டி இருக்கோ. நம்ம வீட்டுல இருக்கோம்னா வீட்டுல இருக்கிற மனுஷா, ஆபீஸ்ல இருக்கோம்னா ஆபீஸ்ல இருக்கிற மனுஷா, அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதா இருந்தாலும் வாட் எவர், அது எல்லாமே வந்து அந்த 36 தத்துவங்களுக்குள்ள அடங்குறது தான். அதுல இருக்கிற அந்த ஜட அம்சத்தையும் சித்த அம்சத்தையும் பிரிச்சு பிரிச்சு அதாவது நம்ம டெய்லி விவகாரத்துல வந்து ஒன் ஷுட் கெட் அசோசியேட்டட் வித் த சித் அண்ட் நாட் வித் தி ஜடம் இன் எவ்ரி விவகாரம். அதுதான் ஏணிப்படியாம். அந்த 36 தத்துவங்களையும் வந்து படிமுக்தி ஏணியாய் இருக்கிற நிலையில அடைய போறோம். அதுல எங்கேயோ போய் ஏதோ பண்றதுக்கு இல்ல, எங்க எப்படி வச்சிருக்காரோ அந்த சிச்சுவேஷன்ல அங்க இருக்கிற நம்மளுக்கு விவகாரத்துல நம்மளோட கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும், அதாவது எல்லா தத்துவங்களையும் அந்த ஜடமும் சித்துமா பிரிச்சு பிரிச்சு பார்த்தா ஏணியில படிப்பை ஏறி ஏறி மேல போற மாதிரி அந்த சித்தியே அதுல ரெக்கக்னைஸ் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒப்பிலா ஆனந்தத்துள் ஒளி புக்கு. அந்த ஜீவனுக்கு வந்து விவகாரம் பண்ற காலத்திலேயே வந்து இன்கம்பேரபிளா ஒரு பீஸ் செட்டின் ஆகுமா ஹிருதயத்துல. ஒப்பில்லா ஆனந்தத்துள் ஒளி புக்கு. அப்படியே ஒளினா எகே நீங்க வந்து அறிவுதான். இப்ப டேபிள் வேற சேர் வேற, ஆனா டேபிளுக்கும் சேருக்கும் காமனா இருக்கிற பொருளை பார்க்க ஆரம்பிச்சோம்னா தென் யூ டிரான்செண்ட் த டிஃபரன்ஸ் இல்லையா. அப்படி எல்லாத்தோட டிஃபரன்ஸையும் வந்து டிரான்செண்ட் பண்ணினாக்க நமக்கு விவகாரத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃபரன்சஸ வந்து டிரான்செண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வாட் வி பர்சீவ் இஸ் ஒன், அந்த அறிவு, அந்த லைட், that is what one perceives. ஒப்பிலா ஆனந்தத்துள் ஒளி புக்கு. நம்மளும் இந்த பாக்குற ஆளும் வந்து அதுலயே புகுந்துடுவான். அந்த ஒளி, அந்த அறிவு ஒளி மாத்திரமா அது அது என்ன இந்த வாசுதேவ சர்வமிதி மாதிரிதான். இது வாசுதேவன், அது வாசுதேவன், இந்த ஆள் வாசுதேவன், அந்த ஆள் வாசுதேவன். ஆமாப்பா சொல்ற நீ யாருன்னு
அப்ப நானும் எல்லாம் வாசுதேவன்னா அந்த நான்கிறதும் வந்து அந்த எல்லாம் அப்படிங்கிற அந்த குரூப்புக்குள்ள இன்க்ளூடட் தானே. நான் இல்லாம பாக்கி எல்லாம்னு இல்லை இல்லையா? எல்லாம் அப்படிங்கறதுல அந்த நானுங்கிறது இன்க்ளூடட். அப்ப அந்த நான்கிறது வந்து வாசுதேவனா பார்க்க முடிஞ்சுடுத்து. அதாவது நான்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கடந்து இருக்கிற அந்த வாசுதேவனை வந்து பார்க்க முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா, பாக்கி எல்லாம் வாசுதேவன்ங்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? அதெல்லாம் வாசுதேவன் வாசுதேவன் யார் பாக்குறதுக்கு இருக்கா? அங்கேயே முடிஞ்சு போயிடுறது இல்லையா? அதே மாதிரிதான் அது. அந்த சித்தியும் ஜடத்தையும் வந்து பிரிச்சு பிரிச்சு பாக்குற ஒரு ஜீவன் வந்து அந்த ஒரு ஹைப்பர் பீஸ் செட்டின் ஆகி அந்த ஒளி அந்த அறிவு மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு மண்டலத்துல தானும் புகுந்து இந்த ஒப்பிலா ஆனந்தத்துள் ஒளி புக்கு செப்பரிய செப்பரிய சிவம் கண்டு. அது வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படியா அந்த அறிவுங்கிற ஒளிக்குள்ள வந்து ஒரு ஜீவன் வந்து தன்னையும் தான் புகுந்து தன்னை அந்த ஒளியில இழந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏற்படுற அந்த சிவ அனுபவத்தை வந்து வார்த்தை சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டான். அண்ணாமலையான் வந்து அருணாச்சல அஷ்டகத்துல வந்து சொல்லும்போது ஒரு சர்க்கரை உரு உன்னை பார்க்க சர்க்கரை உரு என ஓயும் அப்படிம்பார். அதாவது சர்க்கரையால பண்ணின ஒரு பொம்மை வந்து சமுத்திரத்தோட ஆழத்தை பார்க்கணும் அப்படின்னு தண்ணிக்குள்ள முங்கித்து அப்படின்னு சொன்னா அது அப்படியே அந்த சமுத்திரத்துல ஓஞ்சி கரைஞ்சு தன்னை இழந்து விடுறது இல்லையா? அப்புறம் நோபல் அந்த பொம்மை திருப்பி வெளியில வந்து கிளைம் பண்ண முடியாது. அதனால்தான் செப்பரிய சிவம். அந்த ஒளி வடிவத்துக்குள்ள புக்கு அதுல என்டர் ஆகி தானும் அதால அந்த ஒளியினால விழுங்கப்பட்டு செப்பரிய சிவம் கண்டு அந்த அது அனுபவம் தான். அது இட் இஸ் நாட் அ டியூவல் எக்ஸ்பீரியன்ஸ். பாக்குறவன் பாக்குறது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கடந்து இல்ல பியாண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கிற அந்த அனுபவத்தை உணர்ந்து தான் தெளிந்து அதுதான் வந்து தெளிவு. அது அனுபவம் தான் கிளாரிட்டி. வார்த்தையெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிறது, புக்குல படிக்கிறது, இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறதெல்லாம் கிளாரிட்டி. ஓ நன்னா தெரியும், புரியறது, இந்த மேட்டர் என்னங்கிறது நன்னா புரியறதுன்னு. அது வந்து மனசோ புத்தியோ சொல்றது நன்னா புரியறது அப்படின்னு. ஆக்சுவலா வாஸ்தவமான தெளிவுங்கிறது வந்து அதுவா இருந்து அது தெரிஞ்சுக்கிறது தான். இல்லைன்னா அது என்னது தெளிவை புரிஞ்சுக்கிறது இல்ல தெளிவு. அதாவது இதுல பொறுத்த வரைக்கும் இருக்கிறது தான், இருக்கிறத பண்ணறதுங்கிறது வேற. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா பல வாட்டி. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு, சும்மா இருக்கிறத பண்ணறதுங்கிறது இன்னொன்னு. அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்துடுத்து அப்படின்னா சும்மா இருக்கிறத அதாவது நான் இப்ப சும்மா இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணிட்டு அதுக்காக எழுந்திருக்காம ஒரு இடத்துல உட்காந்துக்கிறதோ இல்ல வாய முடிட்டு பேசாம இருக்கிறதோ ஏதோ சம்திங். வி ஹாவ் அவர் ஓன் டெஃபினேஷன் ஆஃப் சும்மா இருக்கல். அண்ட் அதை அந்த ஆக்ஷனை பண்றது அது வந்து சும்மா இருக்கிறத பண்ணறது. சும்மா இருக்கிறதுங்கிறது லூசிங் ஒன் செல்ஃப். அங்க ஒரு ஆள் சங்கல்பிச்சுட்டு நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறது வந்து இருக்க முடியாது. அந்த ஆளே இல்லாம ஆகிறது தான் வாஸ்தவத்துல சும்மா இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தோம்? அதான் தெளிவு. சோ இப்ப அந்த அறிவு மயமான அந்த ஒளியில வந்து அந்த ஜீவன் புகுந்து எக்ஸ்பிரஷனுக்கு பியாண்டா இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அனுபவிச்சு தெளிஞ்சு அனுபவத்தினால வந்து அது என்னங்கறத வந்து தெளிவா உணர்ந்துண்டு அப்பரிசாக அமர்ந்து இருந்தாரே. அப்புறம் என்ன இருக்கு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுவாவே இருக்கா, அப்படியே இருக்கா, முடிஞ்சு. there is no movement from that place. There is nothing further or beyond or before or after. ஒன்னும் கிடையாது. அந்த நிலைய வந்து அடைஞ்சாக்க அப்படியே இருக்கா, அதுவாவே இருக்கா, அமர்ந்திருந்தாரே. எல்லாமே அவர் வந்து இந்த குரு உபதேசம் ஈசன் கொடுக்கிற அந்த அனுபவத்தோட நிலைய உணர்ந்த சிவ சித்தர்களோட நிலையெல்லாம் சொல்லக்கூடிய பாடல்கள். அவருக்குதான் சொல்ல முடியும் இப்படி எல்லாம். அடுத்த பாடல் இருந்தார்
இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. அப்படி உணர்ந்த அந்த சிவசித்தர்கள் வந்து சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார். அந்த இருக்கிற ஒரு பொருளோட கலந்து எங்கும் தாமாகி இருந்தார். எங்கும் தாமாக இப்ப ஈசன் வந்து நம்ம அந்த ஆம்னி பிரசன்ட்லாம் அது ஆக்சுவலி அந்த ஆம்னி பிரசன்ட்ங்கிறதே வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் வச்சுதான் சொல்றது. எல்லா இடத்துலயும் இருக்கார், இந்த ஊர்லயும் இருக்கார், பக்கத்து ஊர்லயும் இருக்கார், இந்த நாட்டிலயும் இருக்கார், அந்த நாட்டிலயும் இருக்காருன்னு. ஆக்சுவலா அவர் வந்து ஹி இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அது சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, அது ஆம்னி பிரசன்ட்னு சொல்லிக்க வேண்டியதான். எங்கும் தானா சிவமாகி எங்கும் தானாகி இருந்தாருன்னா இட் இஸ் நாட் ஸ்பேஸ் ஆக்சுவலி. அதே எப்படி சொல்றது, அதாவது எல்லாமே தன்னுள்ளதான். அது எப்படி கனவு மாதிரி அந்த தான்கிற அந்த இருப்புலதான் வந்து பாக்கி எல்லாத்தோட இருப்பும் இருக்குங்கிறத உணர்ந்து இருக்கிறது. அது தட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட். ஏதோ லோகம் அப்படிங்கிற அந்த ஏதோ ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு சீன், ஒரு வேர்ல்டு, ஒரு இதுல வந்து நம்மள் இருக்கோம் அப்படிங்கிறது இல்லாதக்கு அந்த இருப்பு தன்னுடைய, இப்ப அந்த போன பாடல்ல சொன்ன மாதிரி தன்னுடைய அந்த பியூர் ஃபார்ம், அந்த இருப்பு நிலையை உணர்ந்தவர்கள் வந்து then they see everything in themselves. அந்த தன்னுடைய இருப்புங்கிறது தான் வந்து இப்படியும் அப்படியுமா இருக்கு, இதுவா அதுவா காணறது அப்படிங்கிறது. இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி. அப்புறம் இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. அந்த சிவத்துல கலந்ததுக்கு அப்புறம் வந்து அவளுக்கு வந்து இண்டிவிஜுவல் சென்ஸும் இல்ல. இந்த லோகத்துல நடைபெற எல்லா செயல்பாடுகளும், இந்த பஞ்ச கிருத்தியங்களும் எல்லாமே வந்து ஈசனுடைய. யாரும் இவா பண்றா அவா பண்றா அப்படின்னு எதுவுமே தோணுறது இல்லை. ஏன்னா அந்த இவா அவாங்கிற அந்த தன்னுடைய தன்னுடைய இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அந்த மூலத்துல முங்கினதுக்கு அப்புறம் அடுத்தவாங்க அதர்ஸ்ங்கிறதும் போயிடுறது. அதானே அண்ணாமலை there are no others to be helped. அந்நிய இந்த பொருள் அவா இவா அப்படிங்கிற அந்த சென்ஸே போயிடுறது. அப்ப இந்த இயக்கங்கள்லாம் பலது காணப்படுறது அப்படின்னாக்கா வந்து எல்லாம் சிவனோட இயக்கம். எல்லாமே இருப்பும் அவர்தான், எல்லா இயக்கங்களும் அவர்தான். சிவன் செயல் யாவையும் நோக்கி. திருஷ்டி இது சாட்சி மாத்திரம் மாதிரி. அதாவது சொப்பனத்தேந்து முழிச்சுண்டுட்டு நம்மளோட சொப்ன லோகத்தை நம்மளே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற எல்லாமும் நம்மளே தான், நம்மளோட இருப்பு தான் அந்த சொப்ன லோகமா இருக்கு அப்படின்னும், அங்க நடைபெற எல்லா செயல்களும் வந்து நம்ம எனர்ஜியோட செயல்பாடுகள் தான். அங்க யாராவது பஜனை பாடினாலும் அது அவளோட கெப்பாசிட்டி இல்லை, அவ கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான். இந்த சொப்பனம் பாக்குறவரோட எனர்ஜி தான் வந்து அந்த பஜனை பாடுறவாளை பாட வைக்கிறது. பஜனை பாடுறவாளாவே இந்த சொப்பனம் பாக்குறவர் தான் இருக்கார். அவ பஜனை பாடுறதும் வந்து இவரோட அந்த சக்தி தான், அந்த எனர்ஜி தான் அங்க வந்து பஜனை பாடுறதுங்கிற கர்மாவா நடக்கிறது. ஒரு டெரரிஸ்ட் இருக்கார் அப்படின்னா டெரரிஸ்டாவும் இவர் தான் இருக்கார், சொப்பனம் பாக்குறவர் தான் இருக்கார். அந்த டெரரிஸ்டோட டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கே எல்லாமும் அவரே தான். அப்படியே இருக்கான் அவளோட தரிசனம். இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. சோ இதுல வந்து ரியாக்ஷன்ங்கிறதுக்கே இல்லை. அடுத்தவாளை கண்ட்ரோல் பண்ணணும்னோ, அவளை அப்ளாட் பண்ணணும்னோ, அவளை வந்து திட்டணும்னோ, அது ஏன் இப்படி நடக்கிறது, அதை மாத்தணும்னோ, அது எதுவுமே, அதெல்லாம் வித் ரிகார்ட் டு எ பர்சன் தான் இது எல்லாமே எழ முடியும். அந்த பர்சனாலிட்டி வந்து அந்த மூலத்துல முங்கினதுனால இது எதுவுமே இல்லாம போயிடுறது.
இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி. அப்புறம் வந்து இருந்தார் முக்காலத்து முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு. முக்காலத்து இயல்பு அந்த இது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த மூணுத்தையும் வந்து, அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சருங்கிறதே வந்து டைம்ங்கிற பிளேன்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். இந்த கர்மா முன்னாடி நடந்தது, இந்த கர்மா இப்ப நடக்கிறது, இந்த கர்மா பின்னால நடக்க போறதுன்னு அந்த டைம்ங்கிற ஸ்கேல்ல வந்து இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தானே. இறப்பு, நிகழ்வு, எதிர்வு அப்படிங்கிறது இந்த முக்காலத்துக்கும் இயல்பா, அதாவது எல்லாத்துலயும் வந்து ஸ்பான்டேனியஸா நேச்சுரலா இருக்கக்கூடிய எலிமெண்ட், that which connects all the three states of past, present and future. அது அந்த இருப்பு. இல்லைன்னா எப்படி கனெக்ட் ஆகுது? அதாவது என்னோட பாஸ்ட், நான் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடினேன், இந்த இன்சிடென்ட் என் லைஃப்ல நடந்ததுங்கிறது அந்த நான்கிற கனெக்டிவிட்டி இருந்தா தானே. இல்லாட்டா இப்ப நான் இதுவா இருக்கேன், இப்படி இருக்கேங்கிறதுக்கும் அந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? வேற கனெக்ஷனே இல்லை. அது அப்புறம் அதே மாதிரி எதிர்வு, எதிர்காலத்துல நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், அதை அச்சீவ் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து இயல்பா அந்த பேக்ரவுண்டா இருக்கக்கூடியது வந்து அந்த இருப்புங்கிற அந்த நான்கிறது தான். இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு. அது அது அதையே லட்சியமா வச்சு, அதாவது இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ங்கிற செயல்பாடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அதெல்லாம் சீன் மாதிரி வர்றது அப்படின்னுட்டோ அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த இயல்பா இருக்கிற அந்த அனுபவத்தையே வந்து குறியா கொண்டு, கவனத்தை அது மேலேயே கொண்டு முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு லட்சியத்தை வந்து அந்த 3 காலங்கள்ல இருக்கிற செயல்பாடுகளுக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் மேலேயே வந்து பாய்ஸ்டா வச்சுண்டு இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. இவா வந்து வினை செயல்பாடுகளே அற்ற நிலை, அதான் இழவு. இவ சும்மா இருக்கான், அதாவது அது சோம்பி சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம வேலையெல்லாம் இருக்கு பண்றதுக்கு, ஆனா நம்ம பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சோம்பு இல்ல அது. இது வந்து இழவு வந்து எய்திய சோம்பு. பிகாஸ் there is nothing to be done, there is no doer and there is no action to be done. அதனால வந்து சோம்பியா இருக்கிறது, சும்மா இருக்கிறது. அழகான பாடல் இல்லையா? அதாவது இந்த சிவசித்தர்கள் தான் திருப்பி அவளோட அந்த தன்மைகள் தான் சொல்லின்னு வர்றார். குரு கிருப்பையினால வந்து அந்த அடைஞ்ச சிவ சித்தி அடைஞ்ச சித்தர்கள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா, சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார், சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார், முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு இருந்தார், இழவு வந்து எய்திய சோம்பில் இருந்தார். ஆக்ஷனே இல்லாததுனால அந்த நிலையில சும்மா இருக்காவா. அடுத்த பாடல், சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம், முடிந்திடம், சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடம், சோம்பர் கண்டு சோம்பர் கண்டார் அச்சுருதி சுருதிக்கண் தூக்கமே. சூப்பர். இப்ப சோம்பி அதாவது செயல்படாம சும்மா இருக்கிறது சொன்னார். அடுத்தது வந்து தூக்க நிலை. தூக்க நிலைங்கிறது வந்து அதான் அந்நியமற்று இருக்கிற நிலை. அது வந்து சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, அப்படி கர்மாவெல்லாம் கம்ப்ளீட்டா நசிச்சு போய் எதுவும் பண்ற ஆள் இல்லாம கர்மா இல்லாம செய்யற ஆளும் இல்ல, அதனால அந்த ஆளுக்கு கர்மாவும் இல்லாது. ஆக்சுவலா எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்ல தான் உதிக்கிறது. இந்த செய்யற ஆளுங்கிறது
அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உதிச்சுன்னா அதுவும் உள்ளது 40ல ஒரு பாட்டு இருக்கு. அந்த அந்த பாட்டு ஆரம்பம் வருது இல்ல. அதாவது அது 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 உதித்தால் எல்லாம் உதிக்கும், இது அடங்கினா எல்லாமே அடங்கும் அப்படி சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட் இண்டிவிஜுவல் சென்ஸ் ஒன்லி த என்டையர் வேர்ல்டு. அதனால வந்து இவ அந்த சோம்பி அவ வந்து கர்மாவே இல்லாதக்கு, அந்த கர்மா பண்றவனே இல்லாதக்கு, அதுதான் பெட்டர். கர்மா இல்லாதக்கிங்கிறத விட கர்மா பண்றவனே இல்லாதக்கு, அதனால கர்மா இல்லாதக்கு இருக்கிற அந்த நிலையில வந்து அவ இருப்பது சுத்த வெளியிலே. தட் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ். தட் இஸ் அதுதான் வந்து சித்த ஆகாசம். நம்ம ஈசன் வந்து தில்லையில திருநடனம் ஆடுறார் அப்படின்னாக்கா வந்து அது ஆக்சுவலி அந்த அந்த தத்துவமே பஞ்ச கிருத்தியங்களையும் தன்னோட உருவத்துல காட்டின்னு இருக்கார். எல்லா கிருத்தியங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த சுத்த வெளியாவும் இருக்கார். அந்த தளத்துல வந்து உருவம், அருவம், உருவம் 3 நிலையிலயும் வந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய ஸ்தலம். உருவமா வந்து நடராஜ பெருமானா பஞ்ச கிருத்தியங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு ரூபமாவும், அந்த பஞ்ச கிருத்தியங்களுக்கு மூலமா இருக்கிற அந்த இருப்பு நிலைய வந்து தன்னோட குஞ்சித பாதத்துல காமிச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு வடிவம். உருவம் அது வந்து லிங்க ரூபத்துல இருக்கார் பேரம்பலத்துல. அருவமா இருக்கார் அந்த இது சிதம்பர தரிசனம், அந்த ஆகாஷ் சித்வெளி. அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட ஸ்பேஸ் கிடையாது. நம்ம இந்த முன்னாடி நீங்க முதல்ல பார்த்த பாடல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அந்த நடராஜ பெருமானோட ஸ்பேஸ் கிடையாது. அது சித்வெளி. அதுதான் இருப்புங்கிற ஆகாசம். இந்த கர்மாவெல்லாம் அற்று, அதாவது கர்மா பண்றவன் இல்லாத நிலையில வந்து அந்த நிலையில தான் அந்த ஜீவன் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலி. சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலன்னா ஆக்சுவலா அவங்க இல்ல, அவ அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்ல. பட் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே. இருக்கிறதும் சரி, கிடக்கிறதும் சரிதான். நம்ம உக்காந்துட்டு இருக்கிறதும் சரி, அங்கேயே படுத்துட்டு விடுறதுன்னா, அதாவது எஸ்டாப்ளிஷ்டா அங்கேயிருந்து எழுந்திருக்கிறதுக்கோ அந்த நிலையில இருந்து வெளியில வர்றதுக்கோ எதுவும் சங்கல்பமே இல்லாதக்கு அது மயமாவே அப்படியே இருக்கிறது. சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம். ஓகே, சுருதி முடிந்த இடம், அதாவது வேதத்தோட வேதங்கள்லாம் முடிஞ்ச பாயிண்ட், வேதாந்தம்னு சொல்றோம் இல்லையா. வேதத்தோட அந்தமா சொல்லப்படுறது வந்து ஞானம், அந்த ஞான பெருவெளி. அதாவது அறிவு அப்படின்னு சொன்னா அந்த அறிவு வந்து முடிஞ்ச பாயிண்ட் அப்படிங்கிறது திருப்பி அந்த அனுபவ நிலை தான். எல்லாத்தையும் அதுதான் சுருதி முடிந்த இடம். அவர்களுடைய உணர்வு, அதாவது நம்ம உணர்ச்சின்னு நம்ம அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல சொல்றோம் இல்லையா, பாக்குறது கேட்கறது, அதனால ஏற்படுற அந்த உணர்ச்சிகள்னு சொல்றோம் இல்லையா. கண்ணால பாக்குறோம் ஒரு உணர்ச்சி, காதால கேட்கிறோம் ஒரு உணர்ச்சி, இவாளோட அந்த செயல்பாடுகள் அனுபவங்கள் எல்லாமே வந்து அங்க ஞான வெளியிலேயே இருக்கு. அது ஆக்சுவலி இல்லைன்னு அர்த்தம். லிட்ரலா அது சொல்றது அப்படி சொல்லியிருக்காரு. சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம். அவ இருக்கிறது, கடக்கிறது, செயல்படுறது எல்லாமே வந்து அந்த இருப்பு நிலை தான். இதுல வரும் பகவத்கீதையில தான் சொல்லுவார். அதாவது ஆத்மா ராமஹா, ஆத்மாவிலேயே ரமிக்கிறவன், ஆத்மாவையே இது பண்றவன், அதுதான். there is no other, and because there is just one, the activities என்ன தானே தன்னை வந்து ரமிக்கிறதுன்னா என்ன, நத்திங்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆக்சுவலா ஆக்ஷன் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். உணர்வு சுருதி முடிந்த அந்த ஞான வெளியில தான் அவளோட செயல்பாடுகள், அவளோட உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. சோம்பர் கண்டார், சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே. ஓகே, தூக்கம்ங்கிறதும் வந்து அந்த
எல்லாமே அதேதான். அதுல என்ன இருக்கு புதுசா சொல்றதுக்குன்னு எனக்கும் தெரியவே இல்லை. சுருதிக்கண் தூக்கமே. அதை இது வேதத்தோட எண்ட் பாயிண்டா இருக்கிற அந்த அனுபவ நிலையில வந்து அப்படியே தூங்கி இருக்கலாம். தூங்கி இருக்கான்னா என்னது, இருக்கா அவ்வளவுதான், இருப்புதான் அது. அது வந்து வேற ஒண்ணுமே இல்லை. அந்நிய பொருள் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நிலை, செயல்பாடுகள் இல்லாம அந்நிய பொருட்களும் இல்லாம தன்னோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் இல்லாம இருக்கிற நிலைதான். அவ அந்த ஞான வெளியில, அதாவது சிவசித்தர்கள் வந்து தேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தட் இருப்பு ஒன்லி அப்படிங்கறதான் இந்த பாடல்கள்ல சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். அதாவது நத்திங் ஷார்ட் ஆஃப் தட். வேற அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான் அந்த பாடல்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். சரி, அது நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். சனிக்கிழமை பிள்ளையார் சதுர்த்தி. எனக்கு ஒரு 2 நாள் வேணும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அதனால நம்மள அடுத்தது திங்கக்கிழமை மீட் பண்றோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.